மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கமான பிர்தாமா அண்மையில் அதன் 16வது தேசிய மாநாட்டையும் தலைமைத்துவ மாநாட்டையும் நடத்தியது. பிர்தாமாவின் கருப்பொருளான ஒரே குடையின் கீழ் ஒன்றுபடுவோம் என்பதற்கு ஏற்ப சமூக உணர்வை வளர்ப்பது, முன்னாள் மாணவர்களிடையே உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதே இதன் நோக்கமாகும். ஸ்லாங்கோர் செப்பாங் அகாடமி கென்னகாரான் மலேசியா மையத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற்ற இந்நிகழ்வின் இணை ஏற்பாட்டாளர் ஸ்லாங்கோர் பிர்தாமா கிளையாகும். மூத்த அரசியல்வாதியும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ கே குமரன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பிர்தாமாவின் தேசிய தலைவர் டத்தோ RRM கிருஷ்ணனும் அதில் கலந்து கொண்டார். சொந்த அலுவலக கட்டடத்தை நிர்மாணிக்கவும் அனைத்து தமிழ் பள்ளிகளும் பிர்தாமா கிளைகளை திறக்கவும் எண்ணம் கொண்டிருப்பதாக டத்தோ RRM கிருஷ்ணன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். அந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இங்கு வந்துள்ளவர்களை அடிப்படையாக கொண்டு ஆர்வம் உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மூலியமாகவே அவர்கள் இருக்கின்ற வட்டாரங்களில் முன்னாள் மாணவ சங்கம் அமைக்க இதை ஒரு கருவாக எடுத்துக்கொள்கின்றோம். போய் அங்கே எந்தெந்த பள்ளியில் முன்னாள் தமிழ் பள்ளியில் எந்த இடத்துல முன்னாள் மாணவ சங்கம் இல்லையோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் நமது கூட்டுறவு கழகம் கோப்ராசி பிர்தாமா என்பதை கூடிய விரைவில் செய்வதற்கு எல்லா சங்கங்களும் உங்கள் வட்டாரத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அது பதிவு அதிகாரிக்கு அனுப்பி நம்மளோட கோப்ராசியை பதிவு செய்து விடலாம். தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்களை தேசிய அளவில் ஒன்றிணைக்கும் ஒருங்கிணைக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பாராட்டத்தக்கவை என்பதோடு ஊக்குவிக்கப்பட வேண்டியவை என தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்தார். இந்த நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் 520, 527 என்று இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 10, 20, 30 ஆண்டுகளில் 150 பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம். ஆகவே அந்த சூழ்நிலைகளில் வருகின்ற பொழுது இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை தற்காத்து அதனுடைய மேன்மைக்கு நாம் பாராட்டுகின்ற அதே வேளையில் இந்த இயக்கமும் தன்னை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது. இந்த இயக்கம் மட்டும் சமுதாயத்திற்கு ஏதும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் பல தமிழ் இயக்கங்கள் இருக்கின்றன. நம்முடைய எண்ணிக்கை நாளும் குறைந்து வருகின்றது. இயக்கங்களுடைய எண்ணிக்கையும் பெருகி கொண்டு வருகின்றன. இந்த நாட்டிலுள்ள தமிழர் இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அமைத்திருக்க கேள்விப்படுகின்றேன். அந்த அமைப்பில் எல்லா இயக்கங்களும் நாம் ஒன்று சேர, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வந்து ஒன்றாக வாழ வேண்டும். இவ்வாண்டு நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாக பிர்தாமா துணைத் தலைவர் கேசவன் நாகராஜு கூறினார். எங்களோட பிர்தாமாவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 530 தமிழ் பள்ளிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்கணும். அதுதான் எங்களோட மெயின் நோக்கம். அது சிறப்பு செய்யறதுக்காக நம்ம மலேசியா முழுவதும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக முன்னாள் மாணவர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. மாநாட்டில் அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் முந்தைய ஆண்டு நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதோடு எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நாடளாவிய நிலையில் 70 பள்ளிகளை பிரதிநிதித்து 120 பிர்தாமா உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.